கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு 3 விதமா பிரிக்கலாம் இல்லையா? அதாவது நீங்க ஏன் இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டா, சில பேர் சொல்லுவாங்க, "நான் பாவத்துல இருந்தேன். அந்த பாவம் என்னை மேற்கொண்டுகிட்டே இருந்தது. என்னால அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியல. அதனால நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். என்ன பாவத்திலிருந்து விடுதலை பண்ணாரு." அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்க ரொம்ப ஏழ்மையில இருந்தோம், வறுமையில் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவ நாங்க ஏற்றுக்கொண்டோம். அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய சம்பத்தெல்லாம் பெருக பண்ணார். நாங்க முதல்ல ஏழ்மையா இருந்தோம். இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்க நோயில இருந்தோம். அதாவது டாக்டர்ஸே கைவிட்டுட்டாங்க. கைவிட்டதுக்கப்புறம் நாங்க கடவுள தேடினோம். கடவுள தேடின உடனே கடவுள் எங்களுக்கு அதிசயமா எங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையாக்கி குடுத்தார். இன்னைக்கு நாங்க உயிரோடு இருப்பதே அவர்னால தான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமா நம்ம கிறிஸ்துவுல பிரிக்கலாம். கரெக்ட்டு தாங்க. கடவுள் இந்த 3 ஆசீர்வாதத்துல கடவுள் குடுத்தார். ஆனா அதெல்லாம் ஏன் குடுத்தாரு நமக்கு தெரியுமா? எதனால நமக்கு இந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார்? எதனால நமக்கு ஆசீர்வாதங்கள குடுத்தார்? எதனால அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்குனார்ன்னா, நம்ம அத வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, "பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறதுன்னு" சொன்னார். இயேசு கிறிஸ்து நெனச்சிருந்தா, அவரு சந்தோஷமா நல்ல பண வசதியோட பங்களா, வீடெல்லாம் கட்டிட்டு ஹேப்பியா ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா அவரு ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவர் போன ஒரே ஒரு தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். ஆனாலும் நடந்து திரிந்து போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நடக்கிறார். அதிகாலையில ஜெபம் பண்றார். அந்த நாள் முழுவதும் போய் மக்கள சந்திக்கிறார். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கு. கடவுள் ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லிருவார், "நீ இவர போய் மீட் பண்ணு, நீ இவர போய் மீட் பண்ணு. இவங்களுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிங்க. இவங்கள நோயிலிருந்து குணப்படுத்துங்க." அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அவர் ஓடிட்டே தான் இருந்தார். ஆனா நம்ம கடவுள் குடுத்த ஆசீர்வாதத்த வச்சு என்ன பண்றோம்? சந்தோஷமா, ஹேப்பியா சண்டே ஆனா சர்ச்சுக்கு போனோம். அதுவே போதும்பா. எவ்வளோ ஹேப்பியா இருக்கு. சண்டே சர்ச்சுக்கு போனோம்னா ஏதோ மிஸ் ஆன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நம்ம சண்டே கிறிஸ்டியன்ஸா நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இல்லையா? நமக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு பேதுரு தான். பேதுருவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசுறார். நீங்க லூக்கா 5:4 வாசிச்சீங்கன்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, "ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்" என்றார். பேதுரு ஒரு பெரிய ஒரு மீனவன் ஆக்சுவலா. அவருக்கு தெரியும் மீன் எங்க இருக்கும், எந்த டைம்ல எங்க இருக்கும், எங்க போனா மீன் கிடைக்கும் எல்லாமே தெரியும். ஆனாலும் அவரு பிரயாசப்படுறார். மீனே கிடைக்கல. உடனே இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட "நீ போய் ஆழத்துல போய் வலைய போடு. உனக்கு மீன் கிடைக்கும்னு" சொல்றார். உள்ள நினைச்சிருப்பார்ல, நீங்க ஒரு கார்பெண்டரு, நான் பிறந்ததுலேருந்து நான் மீனவனா இருக்கிறேன். எனக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள நினைச்சிருப்பார். ஆனாலும் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? நீங்க அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா, அதுக்கு சீமோன், "ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்" என்றான். அந்த பேதுருவோட ஒபீடியன்ஸ். நான் ட்ரை பண்ண கடவுளே கரெக்ட் தான். எனக்கு எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா நீங்க சொல்லிட்டீங்களே, நான் செய்றேன்னு சொன்ன உடனே